செம்மநாட்டு மறவர். செம்மநாட்டு மறவர் என்பவர்கள் தமிழகத்தில் மறவர் இனத்தின் ஒரு வகையினராவார். பெயர் காரணம்: செம்பிய நாட்டு மறவர்கள் ராமர் சீதையை மீட்பதற்கு இலங்கை செல்வதற்கு கட்டிய திருவணையை, அதாவது சேதுவை காப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு தலைவரின் வழிவந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. செம்பிய நாடு மறவர்களில் சேதுபதிகள் முக்கியமானவர்கள். செம்பிய நாட்டு மறவர்கள் சேது அணையை காப்பதற்கு வந்தவர்கள். ஆதலால் சேது காவலர்கள் என்றும் சேதுபதிகள் என்றும் அழைக்கப்பட்டனர். செம்பிய நாட்டு மறவர்களில் சேதுபதிகள் முடிதறிக்கும் மன்னர்கள். ஆதலால் செம்பிய நாட்டு மறவர்களுக்கு மரமன்னர் என்றும் கரந்தையர் கோன் என்ற பட்டமும் உண்டு. கிளைகள் அகராதியில் இந்த சொல்லுக்கு வம்சம் என்று பொருள் கூறப்பட்டுள்ளது. இந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் என்பதை சொல்லுவதுதான் கோத்திரம். கிளை என்பது திருமண நிகழ்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது. ஒரே கிளையை சார்ந்த ஆணும் பெண்ணும் உறவினர்களாகாவிடனும் சகோதர உறவு முறையே. கிளை என்பது பெண்ணை சார்ந்தது. இதை பெண் வழி சேரல் என கூறுவர். பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு பெண்ணின் கிளையை சாரும். மரிக்கா கிளை, பிச்சை கிளை, தொண்டைமான் கிளை, கட்டுரான் கிளை, கருப்புத்திறன் கிளை, சீற்றமன் கிளை, தனிச்சன் கிளை. பழக்க வழக்கங்கள்: செம்மநாட்டு மறவரென பெண்கள் மூக்குத்தி அணியும் வழக்கமுடையவர்கள். இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியார் இந்த செம்மநாட்டு மறவர் குலத்தைச் சார்ந்தவர். செம்பியர் பெண்கள் கணவன்மார்கள் போரிலோ அல்லது இயற்கையாகவோ மரணத்தை தழுவினால் உடன்கட்டை, அதாவது எரியும் தீயில் பாய்ந்து தன்னை மாய்த்து கொள்ளும் வழக்கமுடையவர்கள். பண்பாடு: செம்பிய நாட்டு பெண்கள் தமிழ் பண்பாட்டுக்கு உட்பட்ட காது வளர்த்து தண்டட்டி அணியும் வழக்கமுடையவர்கள். இந்த வழக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் கமுதி வட்டங்களிலும், சேர்விக்காரன் ஊரணி கிராமங்களிலும், திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோவில் வாசுதேவநல்லூர் வட்டங்களிலும், தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலும் தற்போதும் நடைமுறையில் உள்ளது.